அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைய காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா, தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய கணவனையோ, உங்களுடைய மனைவியவோ, இல்லை உங்களுடைய பிள்ளைகளையோ, இல்லை உங்களுடைய மாமனார் மாமியார் இந்த மாதிரி உங்களுடைய உறவினர்களை யாரும் வசியப்படுத்தி வச்சுருந்தாங்க. அதாவது வசிய மருந்து கொடுத்து வசியப்படுத்தி வச்சுருந்தாங்க அப்படின்னா, அந்த வசிய மருந்தை முறிக்கிற ஒரு சில முறைகளை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதாவது இந்த வசிய மருந்து எதற்காக கொடுக்குறாங்க அப்படின்னா, அவங்களுடைய சொல் பேச்சு கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வசிய மருந்தை கொடுக்குறாங்க. சரிங்களா? இன்றைய காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா, இந்த வசிய மருந்து கொடுக்குற முறைகளில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட முறைகள் இருக்குது. சரிங்களா? அதே போல் உங்களுக்கு யாருக்கேனும் வசிய மருந்து கொடுத்துருந்தாங்க, யாருமே வசிய மருந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு என்ன மாதிரியான அறிகுறிகள்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வசிய மருந்து ஒருத்த நபருக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரும். சரிங்களா? வயிற்றை வலிக்கும். சரிங்களா? சாப்பிட்ட உணவு வயிற்றில் தங்காது. சரிங்களா? அடுத்த நிமிடமே அது வாந்தியாக போய்கிட்டு இருக்கும். சரிங்களா? தூக்கம் வராது. சரிங்களா? உடல் சோர்வாக இருக்கும். சரிங்களா? வயிற்றுப்போக்கு போக ஆரம்பிக்கும். கிறுகிறுன்னு தலை சுற்ற ஆரம்பிக்கும். சரிங்களா? இந்த மாதிரியான பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். வயிறு அப்படியே உப்புன்னு ஊதுன மாதிரி அப்படியே கல் மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னாவே ஒரு 90% என்னென்னு வச்சுக்கோங்க, வயிற்றில் மருந்து இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். சரிங்களா? இன்னும் ஒரு சில முறைகளை வச்சு வயிற்றில் மருந்து இருக்கா அப்படிங்கிறதையும் சோதித்து பார்க்கலாம். சரிங்களா? முருங்கை இலை இருக்குது பாருங்கள். அந்த முருங்கை இலையை நல்லா நசுக்கி சாறு எடுத்து உங்களுடைய உள்ளங்கையில், வலது உள்ளங்கையில் அந்த சாறை கொஞ்சம் நேரம் வலது உள்ளங்கையில் அந்த சாறை கொஞ்சம் நேரம் ஊற்றி கையில் வச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா, அந்த முருங்கைச்சாறு என்ன செய்யும்னா அப்படியே நிறம் மாற ஆரம்பிக்கும். இப்படி கையில் கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கிட்டு இருக்கும்போது நிறம் மாறுனுச்சு அப்படின்னா, உங்களுடைய வயிற்றில் அந்த ஈடு மருந்துங்கிறது இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். அது நிறம் மாறலை அப்படின்னா அந்த மருந்துங்கிறது இல்லை அப்படிங்கிற அர்த்தம். இதுதான் ஆதி காலங்கள்லேயே சித்தர்கள் ஈடு மருந்து சோதித்து பார்க்குற முறைகளை நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதே போல் உங்களுடைய குடும்பத்தில் யாரேனும் ஈடு மருந்து கொடுத்து வசியப்படுத்தி வச்சுருந்தாங்க அப்படின்னா, அந்த விஷயத்தை முறிக்கிற முறையை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது இதை நான் சொல்லக்கூடிய இந்த முறையை காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கணும். சரிங்களா? என்னென்னு பார்த்துங்க. அதாவது பூசணிக்காய் தெரியுங்களா? நீர் பூசணிக்காய். சரிங்களா? அந்த கிஸ்டிக்லாம் உடைப்போம்ல பூசணிக்காய், அந்த பூசணிக்காயோடைய ஒரு கீத்து எடுத்து நல்லா தோலை சீவிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி, தண்ணி ஊற்றாமல் அரைச்சி சாறு எடுத்து ஒரு டம்ளர் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து தேங்காய் பால். சரிங்களா? தேங்காவை நல்லா திருவி கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி சாறு எடுத்து அதை ஒரு டம்ளர் எடுத்து வச்சுக்கோங்க. பசும்பால். சரிங்களா? பசும்பாலை ஒரு டம்ளர் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மூணையுமே ஒரு சட்டியில் நல்லா ஒன்றா ஊற்றி கொஞ்சோண்டு மிளகு அதில் தட்டி போட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டு இளம் சூட்டில் வெறும் வயிற்றில் தொடர்ந்து ஒரு 11 நாளைக்கு இதை தொடர்ந்து அந்த நபருக்கு, ஈடு மருந்து கொடுத்துருக்க நபருக்கு கொடுத்துட்டு வந்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, எப்பேற்பட்ட ஈடு மருந்தாக இருந்தாலும் என்ன செஞ்சிடும்னா வயிற்றுப்போக்கு வழியாக வெளியேறி போயிடும். சரிங்களா? இந்த 11 நாள் கொடுத்து முடித்த பிறகு கொஞ்சம் உரப்பில்லாமல் சாப்பாடுகள் ஒரு 3 நாளைக்கு தொடர்ந்து இதை கவனிச்சிட்டு வந்துட்டாவே போதும். எப்பேற்பட்ட ஈடு மருந்தாக இருந்தாலும் முறிஞ்சு வெளியே போயிடும். சரிங்களா? இது ரொம்ப எளிமையான முறை. இந்த முறைகளையெல்லாம் பார்த்திங்கன்னா இது சாதாரணமாக நினைப்பாங்க, ஆனால் இது ரொம்பவும் பவர்ஃபுல்லான முறை. சரிங்களா? இந்த மருந்தை சாப்பிட்டாவே போதும். ஈடு மருந்து எப்பேற்பட்ட ஈடு மருந்து வயிற்றில் கொடுத்துருந்தாலும் உடனடியாக விலகி நம்ம பழைய நிலைமைக்கு வந்துடுவாங்க. அந்த வசியக்கட்டில் இருந்து நீங்கி அந்த வசிய மருந்து வெளியேறிச்சுனாவே தன்னுடைய சுயநலவுக்கு வந்துடுவாங்க. சரிங்களா? இதை மட்டும் இந்த வசிய மருந்தில் பாதிக்கப்பட்டவங்க இதை செஞ்சுக்குங்க. சரிங்களா? இந்த மாதிரி விஷயங்கள் வேணும் அப்படின்னா நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே உள்ள லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.